அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இப்போ வந்து கோடை விடுமுறைக்கு அப்புறம் ஸ்கூல்லாம் திறந்திருக்கும். ஸோ, அதனால் வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஓடிடியில் நல்ல படங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்காக இந்த வாரம் வந்து ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்க ஹாலிவுட் படம் தான் சிவில் வார். இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட நல்ல ஒரு தமிழ் சிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ, இது ஒரு 2 மணி நேரத்தில் வந்து குயிக் வாட்சாக பார்த்துடலாம். இந்த படம் வந்து ஆஸ்கார் விருது பெற்ற அலெக்சாண்டர் கார்லாண்ட் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் நாவலிஸ்ட் கம் டைரக்டர் தான், ஹாலிவுட் டைரக்டர் அவர் தான் இயக்கியிருக்காரு. அதாவது அதுக்காக இந்த படம் ஐப்பை கூட்டிச்சு. ஸோ, இப்போ அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங் வெர்ஷனோட நல்ல தமிழ் சிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ, இந்த படத்தை ரிவ்யூ தான் இன்றைக்கி பண்ணலான்னு இருக்கேன். அதனால் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படங்கள் தியேட்டருக்குள்ள வரும்போதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த படம் குழந்தைங்களுக்கு உகந்ததா இல்லையா அப்படின்னு கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாமல் இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து குழந்தைங்களோட பார்க்கலாம். ஒரு சில துப்பாக்கி சூடு மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. மற்றபடி எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான படம் தான். மற்றபடி ஆபாசமான காட்சிகள்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 14+ இருக்கவங்க கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மற்றவங்களும் ஃபேமிலியோட பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமான்ற காலை நீங்கள் எடுத்துங்க. வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட கதை என்னென்னா, யூஎஸில் வந்து 3 தடவை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் வந்து சரியாக ஆட்சி நடத்தலைன்னு ஒரு சிவில் வார் மாதிரியான ஒரு புரட்சி ஏற்படுது. அப்போ வந்து வெஸ்டர்ன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி எங்கள் யூஎஸ் ஃபோர்ஸ் வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அவர் நியூயார்க்லேருந்து எஸ்கேப் ஆகி வாஷிங்டனுக்கு போயிடுறாரு. அங்கே போய் பதுங்கியிருக்காரு. இந்த நியூஸ் வந்து அந்த வெஸ்டர்ன் ஃபோர்ஸ் தெரிஞ்சு அவங்க அவரை வந்து பிடிச்சு அவருக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அவரை வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கான பிளானிங்ன்ற மாதிரி சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸ்க்கு அவங்க இறங்குறாங்க. ஊரெல்லாம் ஒரே கலவரமாக இருக்குது. பல துப்பாக்கி சூடு சம்பவங்கள், அந்த உயிரோட எரிப்பு சம்பவங்கள்லாம் கலவரமாக இருக்குது யூஎஸில், நியூயார்க் ஏரியா. அது அப்போ வந்து அங்கே ஒரு இந்த மாதிரி வார் டைமில் உள்ள அந்த பரபரப்பான பத்திரிகையாளர்களாக இருக்க ஹீரோ ஹீரோயின் அவங்க கூட அவங்க மென்டர், அப்புறம் இன்னொரு வளர்ந்து வர ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, புது ஜேர்னலிஸ்ட்டுன்னு ஒரு யங் லேடி, இவங்கெல்லாம் சேர்ந்து களத்தில் இறங்கி அந்த யூஎஸ் பிரசிடெண்ட்டோட பேட்டியை எடுத்து போட்டால் நல்ல ஒரு பரபரப்பாக இருக்கும். அவங்களோட அந்த மீடியா சேனலுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க களத்தில் இறங்குறாங்க. ஜேர்னலிஸ்ட் 4 பேருமே ஜேர்னலிஸ்ட்டு, பரபரப்பான விஷயங்களுக்காக களத்தில் இறங்குற ஜேர்னலிஸ்ட். வார் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுத்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க 4 பேருக்கும். அதில் ஒரே ஒரு அந்த கடைசியாக சொன்ன மாதிரி அந்த லேடிக்கு மட்டும் புதுசாக வளர ஜேர்னலிஸ்ட், அவங்களும் இதில் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ, இவங்க 4 பேரும் நியூயார்க்லேருந்து போகிறாங்க. போய் வாஷிங்டன் போகிற வழியில் வந்து பல திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் நடக்குது. இவங்களுக்கு வந்து பர்சனல் இழப்புகளும் நிறைய நடக்குது. அது இல்லாமல் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எதிர்பாராத விதமாக நம்ம யூகிக்க முடியாத அளவுக்கு பல லாஸ்களும் நடக்குது இந்த 4 பேர் கொண்ட டீமுக்கு. அது என்ன நடந்தது, உங்கள் டீமில் என்ன லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத பரபரப்பாக சொல்கிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ்ஸும் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா அலெக்சாண்டர் கார்லாண்ட், அவர் வந்து பிரிட்டிஷ் நாவல் ஆசிரியர். அவர் வந்து சிறந்த ஹாலிவுட் டைரக்டர்னு அறியப்படுறவர். அவர் ஏற்கனவே ஆஸ்கர் விருது பெற்ற இயக்குனர், அந்தளவுக்கு சிறப்பான இயக்குனர். அவர் படங்கள்லாம் வேறு லெவலில் இருக்கும். டாப் நாச்சான டெக்னிக்கல்லி சவுண்டான படங்களுக்கு பேர் பெற்றவர். அவரோட குறிப்பாக சொல்லணும்னா அனிஹிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு படம், ஹாலிவுட் படம். அந்த படம் வாய்ப்பு கிடைச்சா பாருங்கள். அதுவும் இந்த மாதிரியான தரமான டெக்னிக்கலி சவுண்டான படம். அவர் ஒரு நாவலிஸ்ட்டு, ஒரு ரைட்டராகவும் நிறைய படங்களுக்கு பணிபுரிஞ்சு பல படங்கள் இயக்கியும் செஞ்சுருக்காரு. இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. ஸோ, சிறப்பான ஒரு இயக்கம். படத்தில் வந்து இப்போ மெயினாக 4 கேரக்டர் தான். எல்லாரும் அவங்க கேரக்டரை வந்து உணர்ந்த சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த மென்டர் அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸான நடிப்பு மெக்கின்ஸ்லி, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. படத்தில் முக்கியமான கேரக்டர் அவர் தான். ஹீரோ ஹீரோயின் அவங்க கேரக்டரும் நல்லாவே இருக்குது. அந்த வளர்ந்து வர ஜேர்னலிஸ்ட்டாக வரவங்க அவங்களும் நல்லா இருக்குது. இவங்க 4 பேர் சுற்றி தான் கதைக்கலாம். அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் வந்து டெக்னிக்கலி டாப் நாச். இந்த படமும் விஎஃப்எக்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு அலெக்சாண்டர் கார்லாண்ட் படங்களுக்கே உண்டான ஒரு டெக்னிக்கலி சவுண்டான விஷயங்கள் இந்த படத்துலையும் இருக்குது. சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த யூஎஸோட அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து நல்லாவே படம் முடிச்சிருக்கு. அது சிறப்பாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபருங்க பாராட்டுக்கு தெரிவிச்சுக்கலாம். விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், சவுண்டு டிசைனிங் எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. யூஎஸ் அந்த ஒரு ஹாலிவுட் தரத்தில் இருக்குது. பாருங்கள், படம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். அது இல்லாமல் கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலேயே வார் பிளேஸில் போயிட்டுதாங்களான்னு பரபரப்பு கூட்டியிருக்காங்க. அது வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாராட்டுக்கு தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம தமிழில் இப்போ சமீபத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பையா படம் எப்படி வந்து ட்ராவலிங்லேயே போகுமோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃபும் அந்த மாதிரி தான் போகும். ட்ராவலிங்கில் போகும். அது போக வந்து வழியில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும்.
பல திடுக்கிடும் சம்பவம் நடக்கும். அதை நல்லாவே காட்சிப்படுத்தியிருக்காரு இயக்குனர். கிட்டத்தட்ட எனக்கு பையன் ஞாபகம் வந்தது தவிர்க்க முடியல. செகண்ட் ஹாஃபில் தான் படம் ஃபுல்லாக ஓல்ட் ஆகும். அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஃபீல் குட்டாக போகும். செகண்ட் ஹாஃப் வந்து வேறு மாதிரி ஜேர்னலில் ட்ராவல் ஆகும். வித்தியாசமான அனுபவம் இருக்கும். படம் ஆக ஓடுனா மைனஸே இல்லைனா இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் லேகிங்காக இருக்குது. கான்வர்சேஷனு அது மாதிரி சாதாரணமாக போகுது. படத்தில் எந்த அளவுக்கு அந்த வார் பற்றியான முக்கியமான விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்குது. அது செகண்ட் ஹாஃபில் வச்சுருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் இருக்க விஷயங்கள் 1-2 சீனை முதல்ல ஹிண்ட் மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு லெவலில் இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபீல் குட்டாக போகும். அந்த ட்ராவலிங் அந்த மாதிரி விஷயங்கள், அமெரிக்கன் லேண்ட்ஸ்கேப்பு அந்த மாதிரி வித்தியாசமான அனுபவங்கள் நல்லாவே இருக்கும். செகண்ட் ஹாஃபில் கடைசி 20 நிமிஷம் வேறு லெவலில் அந்த தெறிக்க விட்ருப்பாங்க. அந்த வார் சீன்ஸ் மாதிரியான அந்த அதிபர் யுஎஸ் அதிபரை அட்டாக் பண்ணுற பிரசிடென்ட் அட்டாக் பண்ணுற சீன்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒன் டைம் கண்டிப்பாக வாட்சபிள் தான். ஃபேமிலியோட ஏற்கனவே சொன்ன மாதிரி 18+ இருக்கவங்க கண்டிப்பாக வாட்சபிள். அது இல்லாமல் படம் வந்து 2 மணி நேரம் குயிக் வாட்சாக தான் இருக்குது. தமிழ் டப்பிங்கும் நல்ல சிங்கோடு இருக்குது. ஸோ இது இப்போ அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட நல்ல ஒரு சிங்கோட அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஒரு நல்ல ஒரு டீசெண்டான படம் பார்த்து திருப்தி கிடைக்கும். ஏமாத்தாது. வீக்கெண்டில் பார்க்கறதுக்கு நல்ல ஏற்றம் சிறந்தமான படம். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் தான். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க பின்னோட்டங்களில். வேறொரு திரை விமர்சனம் உங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.